வணக்கம். ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் சின்னமனூர் கள்ளப்பட்டி மலைச்சாமி வெண்டி முத்தையா கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 6ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜைகள் துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று காலை கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை பிரமலை கள்ளர் சமுதாய கள்ளப்பட்டி பங்காளிகள் திருப்பணிக்குழு மற்றும் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சிங்களவள நாடு குளிச்சப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது. பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகத்திற்காக கடந்த 5ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பட்டது. கோயிலை சுற்றி வலம் வந்த சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் தில்லைநகர் பகுதியில் பழமை வாய்ந்த செல்வமாரியம்மன் கோயில் ஆவணி திருவிழா செப்டம்பர் 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது. அதை முன்னிட்டு காலை சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மேளதாளம் இசைக்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று கோயிலை அடைந்தனர். பக்தர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசித்து மனமுருகினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வழூர் பொன்னியம்மன் மற்றும் செல்லியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. முன்னதாக கோயில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று ஆகம முறைப்படி கோயில் வளாகத்தில் வேள்வி சாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. காலை 4 கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் கூறப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பொன்னியம்மன் மற்றும் செல்லியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடந்தது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கூட்டல் நிவாரணம் தொழில் எல்லாமும் காட்டும் படைத்தும் கரண்டும் விளையாடி வார்த்தையும் பேசி சிறந்த வார்த்தைகள் ஆற்றலும் செய்ய அணிவர்கள் வந்தார்கள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாகப்பட்டினத்தில் 25 விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் இருந்து இந்து முன்னணி சார்பில் 25 விநாயகர் சிலைகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தன. ஊர்வலத்தின் போது தாரை தப்பட்டை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கோலாட்டம் அடித்து ஆடிப்பாடி விநாயகர் சதுர்த்தியை கோலாகலமாக கொண்டாடினர். ஊர்வலத்தின் வழிநெடுகிலும் நின்றிருந்த மக்கள் விநாயகர் சிலைகளுக்கு தேங்காய் உடைத்தும் கொழுக்கட்டை உள்ளிட்ட பதார்த்தங்களை படைத்தும் பூஜை செய்தனர். நாகை நம்பியார் நகர் கடற்கரை வரை ஊர்வலமாக சென்ற விநாயகர் சிலைகளை படகுகளில் ஏற்றி வங்கக்கடலில் விசர்ஜனம் செய்தனர். விநாயகர் ஊர்வலத்தையொட்டி நாகையில் இன்ஸ்பெக்டர் சுப்ரியா தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
Thank you.